கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கு 2 வகையான மனிதர்களை நாம் காண்கிறோம். ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கன். நீதிமான் உண்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விரும்பும் ஒரு மனிதன். இவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அதாவது மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக வாழ்வான். தானாக வளர்ந்த காட்டு மரத்தைப் போல் அல்லாமல் நல்ல நிலமாக பார்த்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து கர்த்தர் அவனை பராமரிப்பார். மேலும் ஒரு ஆசீர்வாதமல்ல, பல ஆசீர்வாதங்கள், அதாவது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கன் அப்படியல்ல. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் ஈரமில்லாமல் நன்மைகள் பெற்றுக்கொள்ளாமல் நிலைத்து நிற்க முடியாமல் மற்றவர்களுக்கு எவ்வித பயனுமில்லாமல் வாழ்வான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சத்தியத்தை அறிந்துள்ள நாம் அதன்படி நடக்க வேண்டும். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நபர்களில் அநேகர் வழி தவறி இருக்கக்கூடும். அவர்களது வழியில் நடவாமல், நில்லாமல், உட்காராமல் என்பது தேவ பிள்ளைகளுக்கு தேவனது ஆலோசனை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை நியூட்டனிடம் ஒருவர் கேட்டார், மனித உடல் மண்ணில் அழிந்து விடுகிறது, மீண்டும் மனிதன் உயிரோடு எழும்புவான் என்பது சாத்தியமா? உடனே நியூட்டன் கொஞ்சம் இரும்பு துகள்களை மண்ணில் கலந்துவிட்டு மீண்டும் அவைகளை பொறுக்கி தரும்படி கூறினார். அதற்கு அவர் முடியாது என்றார். நியூட்டன் ஒரு சிறு காந்தத்தை எடுத்து மண்ணுக்கு மேல் பிடித்தார். இரும்பு துகள்கள் காந்தத்தின் மீது ஒட்டி கொண்டன. மனிதன் கண்டுபிடித்த காந்தத்திற்கே இப்படி ஒரு சக்தி இருக்குமானால் நம்மை படைத்த ஆண்டவரால் ஏன் செய்ய முடியாது என்றார் நியூட்டன். எனவே சந்தேகம் களைந்து தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தந்து நீதிமான்களின் சபையில் நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.